ஹாய் ரியா ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த வீடியோ. நேற்று வந்துட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஈரோடு வரைக்கும் போயிருந்தோம். ஈவினிங் டைம் வெளியே போனாலே ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்டுட்டு வருவோம். சரி நம்ம எதாவது சாப்பிட்டு வரலான்னு நான் சொன்னேன். அதுக்கு ஹஸ்பண்ட் வந்து பானிபூரி சாப்பிட்லான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். பானிபூரி சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். பட் நாளைக்கு தம்பிக்கு ஸ்கூலு, என்னால் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து விடணும்ல, ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். அண்ணா கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட், அண்ணா நீங்கள் கடையில் கூட்டத்தை பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு சிப்ஸ் பொரிச்சு கொடுக்குறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த அண்ணா பொரிச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் போனாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, வெறும் சட்டியில் போயிட்டு கரண்டி விட்டுட்டு பாப்பா என்னை வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டாங்க. அந்த அண்ணாவே பார்த்து சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். எனக்கு எந்த ஸ்நாக்ஸுமே வாங்கலை. இது எல்லாமே தம்பிங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இது ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நான் எப்போ வெளியே போனாலுமே வெளியவே சாப்பிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால நம்ம வீட்டில் வந்து காலையில் சிக்கன் எடுத்து சமைச்சிருந்தோமா, ஸோ நான் வந்துட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி போட்டு சிக்கன் கிரேவி வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சண்டே இப்படி தான் போச்சு. நீங்கள் வந்து சண்டே என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.